ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 10 படைப்பின் பிரிவுகள் பதம் 11. மைத்ரேய உவாச்ச குண வெதிகராகாரோ நிர்விசேக்ஷோ பிரதிஷ்டித புருஷஸ்தத் உபாதானம் ஆத்மானம் லீலையா சுஜத். மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் கூறினார், என்றும் அழியாத காலம் என்பது உலக இயற்கையினது முக்குணங்களின் செயல் மற்றும் எதிர் செயல்களுக்கு ஆதாரமாக ஆதியிலிருந்து இருப்பதாகும். அது மாறாதது என்பதோடு அளவற்றதும் ஆகும். மேலும் அது பௌதீக படைப்பில் முழுமுதற் கடவுளின் லீலைகளுக்காக அவரது கருவியாக செயல்படுகிறது. பொருளுரை. கண்ணுக்கு புலனாகாத காலக்கூறு பௌதீக உலகின் பின்புலமாக பரமபுருஷ பகவானின் கரங்களில் ஒரு கருவியாக விளங்குகிறது. இது ஜட இயற்கைக்கு அளிக்கப்படும் துணையின் ஒரு பகுதிக்கூறாகும். காலம் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது என்பதை அறிந்தவர் எவருமில்லர். இக்காலமே உலகத் தோற்றத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவற்றிற்கான ஆவணமாகும். காலக்கூறு படைத்தலுக்கான உலகியல் காரணமாகும். ஆதலினால் அது முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட ஒரு பகுதியாகும். காலம் பகவானின் அருவத்தன்மையாக கருதப்படுகிறது. காலக்கூறு நவீன மனிதர்களினால் பல்வேறு வழிகளில் விளக்கப்பட்டிருக்கிறது. சிலர் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ள விளக்கத்தையே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கின்றனர். உதாரணமாக ஹீப்ரூ இலக்கியம் இது போன்ற காலத்தை கடவுளின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு குறிப்பிடுகிறது? கடவுள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வழிகளில் சமய தீர்க்கதரிசிகளின் முன்னோர்களிடம் பேசியிருக்கிறார். நுண்பொருள் ஆய்வு கோட்பாட்டியலின்படி காலம் முழுமையும் உண்மையும் உடையதாக சிறப்பிக்கப்படுகிறது. முழுமையான காலம் தொடர்ச்சியானது என்பதோடு அது உலகியல் பொருட்களின் வேகம் அல்லது மெதுவான தன்மையினால் பாதிக்கப்படுவதும் இல்லை. காலம் வானசாஸ்திரத்தின் படியும் கணித முறையின் படியும் ஒரு குறிப்பிட்ட பொருளின் வேகம், மாற்றம் மற்றும் வாழ்நாள் முதலியவற்றோடு தொடர்பு படுத்தி கணக்கிடப்படுகிறது. உண்மையில் காலமானது பொருள்களை சார்ந்து எதையும் செய்வதில்லை. மாறாக காலம் வழங்கும் வசதிக்கும் வாய்ப்பிற்கும் ஏற்பவே எல்லாம் வடிவமைக்கவும் கணக்கிடப்படுகின்றன. காலமே நமது புலன்களுக்குரிய செயல்களின் அடிப்படை அளவாகும். அதன் மூலமே நாம் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் முதலியவற்றை கணக்கிடுகிறோம். ஆயினும் உண்மை கணக்கு என்னவென்றால் காலத்திற்கு முதலுமில்லை முடிவுமில்லை என்பதே. பண்டித சாணக்கியர் காலத்தின் துளியளவை கோடிக்கணக்கான பொருள் கொடுத்தும் வாங்க முடியாது. அதனால் எந்தவித பயனுமின்றி கழிந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளியும் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பாகும் என்று கூறுகிறார். உளவியலின் எந்த வடிவத்திற்கும் காலம் ஆளாவதில்லை. அவற்றின் கணங்கள் உண்மையில் உணரத்தக்க உருவுடையனவும் அல்ல. ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட அனுபவங்களை சார்ந்தவை ஆகும். அதனால்தான் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி காலக்கூறானது பகவானின் புறச்சக்தியின் செயல்களின் செயல், எதிர்ச்செயல் கலந்திருக்கின்றது என்று முடிவாக கூறுகிறார். புறச்சக்தி அல்லது ஜட இயற்கை பகவானின் வடிவமான காலக்கூறின் கண்காணிப்பின் கீழேயே செயல்படுகிறது. அதனால்தான் ஜட இயற்கையானது பிரபஞ்ச தோற்றத்தில் பல அற்புத பொருட்களை உற்பத்தி செய்திருப்பது போல் தோன்றுகிறது. பகவத்கீதையும் இதனை உறுதி செய்கிறது. ஹரே கிருஷ்ணா.